நான் ஆர் தியாகராஜன் பேசுகிறேன். வெல்கம் டு வெட்னரி ஃபேக்ட்ஸ். இந்த பதிவில் கொம்பு புற்றுநோயை பற்றி நம்ம பேசலாம். ஏன்னா கொம்பு புற்றுநோய் வந்து ரொம்ப காலமாக அதை வந்து எல்லாருமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவோ தொழில்நுட்பம் வளர்ந்துருந்தாலும் இன்னும் சிறு குறு விவசாயிகள் உழவு மாடுகளையும் வண்டி மாடுகளையும் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அது எல்லா கிராமங்களையும் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த சிறு குறு விவசாயிகள் யூஸ் பண்ணுற மாடுகளோட எண்ணிக்கை இந்தியாவில் தான் அதிகமாக இருக்கு. புல்லக்ஸ் அதிகமாக இருக்கிறது வந்து இந்தியாவில் தான். 7 கோடி எருதுகள் இந்தியாவில் இருக்குது. அப்படி 7 கோடி எருதுகளில் 7 லட்சம் எருதுகள் புல்லக்கு வந்து அஃபெக்ட் ஆகுது ஒவ்வொரு வருஷமும். அதில் எவ்வளோ சாகுதுங்கிறது ரெக்கார்டே கிடையாது. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாருமே அதை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி இங்கே பேசுகிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இது ஃபஸ்ட்டு இந்த கொம்பு புற்றுநோய் எப்படி வருது, அதோட தன்மையை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இது வந்து கொம்பு புற்றுநோய் வந்துச்சுன்னா ஒன்று டிப் ஆஃப் த ஹார்ன்லேருந்து கீழே இறங்கும், இல்லை பேஸ் ஆஃப் த ஹார்னில் ஆரம்பித்து மேலேயும் போகும், கீழே போகும். ரொம்ப பேஸ் ஆஃப் த ஹார்ன், அதாவது கொம்போட அடிப்பகுதியில் வந்துச்சுன்னாக்கா ரொம்ப டேஞ்சர். மேலே வந்துச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, உடனே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், உடனே எடுத்துடலாம் கொம்பை. ஆனால் கீழே வந்ததுன்னா அது பேஸ் ஆஃப் த ஹார்ன்லேருந்து கீழேயும் வளர்ந்துக்கிட்டு போகும் கேன்சரஸ் டிஷ்யூ புற்று. அந்த புற்று மேலேயும் வளர்ந்துக்கிட்டு போகும். இப்படி மேலே வளர்ந்துக்கிட்டு போகிறது வந்து அதோட கேன்சரஸ் டிஷ்யூ அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறதுனால நார்மல் டிஷ்யூ, அந்த பிளேட்ஸ், போனி பிளேட்ஸ், அது ஆஸ் வெல் அஸ் சைனஸ் எல்லாமே, ஏர் பாக்கெட்ஸ் எல்லாத்தையுமே அது வந்து டிஸ்இன்டகிரேட் பண்ணி அதோட கொம்போட வெளிப்புறத்தில் இருக்கிற ஹார்டான கெட்டியான அந்த ஓடை வந்து உடச்சி அந்த வெளியில் இருக்கிற ஓடு கலண்டு விழுந்துடும். உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலிஃப்ளவர் லைக் க்ரோத்து தான் இருக்கும். அந்த காலிஃப்ளவர் லைக் க்ரோத் மேலே ஒரு ரெட் இங்க தூணம் எப்படி இருக்கும், அது மாதிரி ரத்தத்தோடு அப்படி இருக்கும், பார்க்க கொடூரமாக இருக்கும். இந்த காலிஃப்ளவர் லைக் க்ரோத் மேலே மட்டும் வளராமல் கீழேயும் வளர்ந்துக்கிட்டு போய் அந்த ஸ்கல்ல இருக்கிற எலும்புகளில் வந்து அரிமானம் பண்ணிடும். சில சமயம் அது போய் கீழே போய் கண்ணையும் பாதிக்கும். இது ரொம்ப கொடுமையான விஷயம். சில சமயம் அந்த கீழே வளர்கிற க்ரோத் வந்து ரத்த குழாய்களில் போய் ரத்தத்தில் கேன்சர் செல்ஸை வந்து சப்ளை பண்ணி மெட்டாஸ்டேசிஸ்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அது பிரகாரம் கேன்சர் செல் உடம்பு ஃபுல்லாக ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும் ரத்த குழாய்கள் மூலமாக. அது எங்கே போய் லாட்ஜ் ஆகுதோ அந்த இடத்துல இன்னொரு கேன்சர் உருவாகிடும். இது மாதிரி சுச்சுவேஷன் வராமல் இருக்கணும்னாக்கா நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சி அதை அழிக்கணும். அந்த ஆப்டேட் பண்ணணும் ஹார்னை. இது வந்து ஒரு தீவிரமான ஒரு நோய். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது அதிகமாக உழவு தொழில் அதிகமாக பண்ணுறது, உழவு தொழிலுக்கு அதிகமாக மாடுகளை யூஸ் பண்ணுறது இந்தியாவில் தான். மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து 2-3 வருஷத்தில் அது மேல் அனிமல்ஸ் எல்லாத்தையுமே வந்து கல் பண்ணிடுறாங்க பீஃப்காக. ஆனால் இங்கே மட்டும்தான் நம்ம 5 வருஷத்துக்கு மேலேயும் வயசான மேல் அனிமல்ஸை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். அதுலேருந்து தான் அது வருது. இந்த ஹார்ட் கேன்சர் வந்து முக்கியமான காரணம் செனிலிட்டி. ரொம்ப வயது முதிர்ந்த மாடுகளில் இது சர்வசாதாரணமாக வர ஆரம்பிச்சு. அதனால் இது ஃபஸ்ட்டு இதுக்கு காரணம் வந்து இதுதான். அடுத்து முக்கியமான காரணம் வந்து நுகத்தடியை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த நுகத்தடி வந்து பேஸ் ஆஃப் த ஹார்னோட அடிப்பகுதியை வந்து அடிக்கடி உராயுது. அதனால் வலி வருது. நிரந்தரமான உராய்வு, நிரந்தரமான வலி. இதனால் வந்து அங்கே கேன்சர் உருவாகுது. அதுக்கு அடுத்து கயிறு, நிறைய பேர் கழுத்தில் கட்டாமல் பேஸ் ஆஃப் த ஹார்ன் வந்து கட்டுறாங்க, கொம்போட அடிப்பகுதியில் கட்டுறாங்க. அந்த கயிறு அடிக்கடி உராய்றதுனாலையும் நிரந்தரமான உராய்வு, நிரந்தரமான வலியினால கேன்சர் வருது. அது மட்டும் இல்லாமல் பண்டிகை காலங்களில் தைப்பொங்கல், மகர சங்கராந்தி, இப்படி நிறையா ஃபங்க்ஷன்ஸ், ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் ஆல் ஓவர் இந்தியா நடக்குது. அந்த சமயத்தில் மாடுகளை வந்து அவங்க வந்து இது சிறப்பிக்கணுங்கிறதுக்காக அவங்க வந்து கொம்பை சீவுறாங்க, அதில் பெயிண்ட் அடிக்கிறாங்க. சாதாரண பெயிண்ட் அடித்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த கொம்பை சீவுறது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அந்த கொம்பை சீவுறதுனால ஈஸியாக அந்த ரசாயன கலவை, பெயிண்டில் இருக்கிற ரசாயன கலவை உள்ளே இறங்குது. அது வந்து ஃபுல்லாக காஸ்மெட்டிக் கேன்சர் உருவாக்குற இதுதான் அந்த பெயிண்டில் இருக்குது. அது வந்து உள்ளே இறங்கிடுது. அது வந்து அங்கே இருக்கிற நார்மல் டிஷ்யூவை ட்ரிகர் பண்ணிடுது. ஒரு கேன்சரஸ் டிஷ்யூ ஆகிடுது. அந்த மைட்டாட்டிக் டிவிஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கேன்சர் ஆகிடுது.
நார்மல் மைட்டாடிக் டிவிஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஜீன் இருக்குது, டியூமர் சப்ரஸார் ஜீன். அது ரெஃப்ரி மாதிரி குத்துச்சண்டையில் ரெஃப்ரி மாதிரி மைட்டாடிக் டிவிஷன் ஓவர் ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே அந்த ஜீன் அமைதியாகிடும் இந்த கேன்சர் டிஷ்யூ ஆனதுக்கப்புறம். ஸோ மைட்டாடிக் டிவிஷன் நடந்துக்கிட்டே இருக்கும், அதான் கேன்சர். இப்படி நடந்துக்கிட்டே இருக்கும்போது அதோட க்ரோத் அதிகமாகி காலிஃப்ளவர் லைக் க்ரோத் வந்துடுது. ஸோ இந்த பெயிண்ட் ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்து வெயிலில் நிற்க வைக்கிறது. இந்தியாவில் வெயிலுக்கு பஞ்சமே இல்லை. அதனால் எல்லா அனிமல்ஸும் உழவு மாடுகள், வண்டி மாடுகள் எல்லாமே வெயிலில் காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் வெயிலே நிற்கிது. அப்படி இருக்கும்போது வெயிலில் இருக்கிற சன் ரேஸில் இருக்கிற சூரிய ஒளிக்கதிரில் இருக்கிற யூவிஏ ரேஸ், யூவிபி ரேஸ் 2 வகை இருக்குது. அதில் யூவிபி ரேஸ் ஹைலி கார்சினோஜெனிக். அது அதிகமாக இந்த கொம்பு ஜாயின் ஆகிற இடம், கொம்பு வளர்கிற இடம், ஸ்கின் ஜாயின் ஆகிற இடம், அந்த இடத்துல ரொம்ப வல்னரபிள் பார்ட். கொம்போட டிப்பும் ரொம்ப வல்னரபிள் பார்ட். அங்கே வெயில் அடிக்கும்போது யூவிபி ரேஸ் விழுகும்போது அந்த இடத்துல கேன்சர் உருவாகும். கேன்சர் செல்ஸாக மாறிடுது அங்கே இருக்கிற செல்ஸெல்லாம். அதனால் வெயிலில் அதிக நேரம் வைக்கிறது ஒரு முக்கியமான காரணம் இந்த ஹார்ட் கேன்சர் வர்றதுக்கு. அதுக்கு அடுத்த என்னென்னு பார்த்தோம்னா, புல்ஸ் எல்லாத்தையுமே நாம தான் கேஸ்ட்ரேஷன் பண்ணி புல்லக்காக யூஸ் பண்ணுறோம். வேறு வெளிநாடுகள்லாம் அந்த பீஃப் யூஸ் பண்ணுறாங்க, மெக்கனைஸ் ஆகிடுச்சு. நாம தான் இன்னும் புல்லக்ஸை வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம கேஸ்ட்ரேஷன் பண்ணும்போது வர்ற ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஒரு முக்கியமான காரணம். அதனாலேயும் மேல்ஸில் கேஸ்ட்ரேட்டட் மெயில்ஸில் காயடிக்கப்பட்ட ஆண் மாடுகளில் இது கேன்சர் வந்துடுது, கொம்பு புற்றுநோய் வர்றது. அடுத்து ப்ரீட். நம்ம ஊரில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜைஜானிக் ப்ரீட்ஸ், காங்கிரேஜ், கிர், அமிர்த் மஹால், ஹலிகார், இது மாதிரியான ப்ரீட்ஸ் எல்லாமே நல்ல பெரிய கொம்பாக இருக்கும், நல்ல வெயிட்டுள்ள கொம்பாக இருக்கும், ரொம்ப நீளமான கொம்பாக இருக்கும். இது எல்லாமே ஒரு ப்ரீடிஸ்போசிங் ஃபேக்டர். எவ்வளோ நீளமான கொம்பு இருக்கோ அந்த அளவுக்கு அந்த ப்ரீடில் அதிகமாக சான்ஸ் அதிகம், இது கொம்பு புற்றுநோய் வர்றதுக்கான சான்ஸ் அதிகம். இது எல்லாத்தையும் தவிர முக்கியமான ஒரு ஃபேக்டர் பொவைன் பாப்பிலோமா வைரஸ். நமக்கு ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் வந்துச்சுன்னா இங்கே சின்ன சின்ன மரு வரும். அதேமாதிரி பொவைன் பாப்பிலோமா வைரஸ்லேயும் சின்ன சின்ன மரு உடம்பு ஃபுல்லாக மாட்டுக்கு வரும். ஆனால் அது மட்டும் காரணம் இல்லை, அது கொம்பு கேன்சர் வர்றதுக்கும் அந்த பொவைன் பாப்பிலோமா வைரஸ் ஒரு முக்கியமான காரணம். ஸோ அந்த வைரல் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா நிச்சயமாக ஆன் கேன்சர் அந்த அனிமலுக்கு வந்துடும், கேட்டிலுக்கு வந்துடும். ஸோ இதெல்லாம் முக்கியமான காரணங்கள். இதெல்லாம் வந்துச்சுன்னா என்னென்ன அறிகுறிகள் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அறிகுறிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட் இந்த வீடியோவில். ஃபர்ஸ்ட்டு தலையை குலுக்கிக்கிட்டே இருக்கும். நாம எல்லாம் நினச்சிக்குவோம் குளிப்பாட்டையில் ஏதோ தண்ணி உள்ளே போயிடுச்சு, அதனால இயர் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, அதனால குலுக்கிட்டு இருக்கணும். ஆனால் 24 hours தலையை குலுக்கிக்கிட்டே இருக்க ஒரு மாடுன்னா நிச்சயமாக அது ஹார்ட் கேன்சர் தான். உடனடியாக அதை எக்ஸ்ரே எடுத்து பார்த்து நார்மல் ஹார்ட் டிஷ்யூவை காலிஃப்ளவர் லைக் க்ரோத் டாமினேட் பண்ணுதா அப்படிங்கிறத பார்த்து உடனடியாக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஹார்னை ஆக்டிவேட் பண்ணணும். அதை நம்ம பண்ணுறதே கிடையாது. அடுத்து குலுக்கிக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்ததாக அது காலிஃப்ளவர் லைக் க்ரோத் உள்ளேருந்து ப்ரெஷர் கொடுத்து வெளியில் இருக்கிற கொம்பை உடைக்கும் போது அந்த உடைஞ்ச கொம்பு வளைய ஆரம்பிச்சு, அந்த ஒரு கொம்பு நல்லா இருக்கும், இன்னொரு கொம்பு வளைஞ்ச மாதிரி இருக்கும், சடனாக டேர்ன் ஆகிடும். அப்படியே தெரிஞ்சிடும் இது அடுத்த ஸ்டேஜ் ஹார்ட் கேன்சர் உள்ளே இருக்குங்கிறத கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அப்படிங்கிறத பார்த்தோம்னா அது போய் ரொம்ப பெயின் தாங்க முடியாமல் அது போய் சுவத்துலையும் மரத்துலையும் இல்லை வேற ஏதாச்சும் ஒரு கல்லுலையும் போய் மண்டையை உரசிக்கும். அது ஒரு சைடை மட்டும்தான் உரசும், இன்னொரு சைடு ஹார்ன் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சைடு பண்ணாது. ஒரு சைடு எந்த ஹார்னில் புத்துநோய் இருக்கும் அதை மட்டும் போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருக்கும். அதனால நிறைய வியாதிகள் வரும். அதனால மேகட் உண்டு கூட வரும். அது செல்ஃப் இன்ஃப்ளிக்டட் உண்டு, அது தானாக ஏற்படுத்திக்கிட்ட காயத்தின் மூலமாக வச்சு மேகட் உண்டு வர்றதுக்கும் சான்ஸ். இதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஹார்ட் கேன்சர் இருக்குங்கிறது. ஆனால் நிறைய பேர் அதை ஏதோ பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிருவாங்க. அதுக்கு அடுத்தது இப்படி எந்த சைடு அது உரசிக்கிட்டு இருக்கோ அந்த சைடு உள்ள கண் ரொம்ப சிவந்திருக்கும், வீங்கி இருக்கும், அது தண்ணி வடிக்கும், கண்டினியூஸாக வடிக்கும். சும்மா கொஞ்ச நேரம்லாம் 24 மணி நேரம் கண்ணில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும், அழுதுகிட்டே இருக்கும். ஆனால் அடுத்த கண் இந்த கண்ணில் அவ்வளோ வழிய தண்ணி வராது.
அதுக்கு அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலிஃப்ளவர் லைக் க்ரோத் வந்து கீழே இறங்கி கண்ணுக்கு பின்னாடி போய் ப்ரெஷர் கொடுத்து அந்த கண்ணை வெளியில் தள்ளும். அப்படி தள்ளும்போது ஒரு கண்ணு நல்லா இருக்கும், இன்னொரு கண்ணு வெளியில் பிதுங்கிட்டு இருக்கும், ரொம்ப ரெட் கலரில் இருக்கும், தண்ணியாக கொட்டும். சின்ன பிள்ளைங்க பார்த்தாலும் பயந்துவாங்க, ஐயோ என்னது மாடா இல்லை வேற எதுவும் அரக்கணா அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு இது இது நல்ல அறிகுறிகள் தென்படும். இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஹார்ட் கேன்சர் வந்துருச்சு அப்படிங்கிறது. இதை எப்படி ட்ரீட் பண்ணலான்னு பார்த்தா உடனடியாக எக்ஸ்ரே எடுக்கணும். பக்கத்தில் எங்கே இருக்க எக்ஸ்ரே சென்டர் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் அங்கே கொண்டு போய் உடனே எக்ஸ்ரே எடுத்துடணும். எக்ஸ்ரே எடுத்துட்டு ஆர்டினரி ஹார்ன் பேட்டர்ன் எப்படி இருக்குது, உள்ள ஹார்னில் வந்து போனி பிளேட்ஸ் எப்படி இருக்குது, சைனஸ்லாம் எப்படி இருக்குது, ஏர் பாக்கெட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அது எல்லாத்தையும் டாமினேட் பண்ணிட்டு காலிஃப்ளவர் லைக் க்ரோத் வருதான்னு பார்த்தீங்கன்னா அது இருந்துச்சுனாக்கா உடனடியாக அது தெரிஞ்சு போயிடும். அது தெரிஞ்ச உடனே நாம் வந்து உடனடியாக இது வந்து வெரி எமர்ஜென்சி கேஸ், உடனடியாக நீங்கள் வந்து ஹார்னை ஆம்புடேட் பண்ணணும், கொம்பை நீக்க வேண்டும் சர்ஜரி மூலமாக. இது ஒரு பெரிய மேஜர் சர்ஜரி, ஜென்ரல் அனஸ்தீசியா கொடுத்து அதை பண்ணுறது நல்லது. இதை பண்ணதுக்கப்புறம் அப்படியே விட்டுறக்கூடாது. அதுக்கு அடுத்து அந்த ஹார்னை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு குழி மாதிரி ஒரு இது கேவிட்டி இருக்கும். அந்த இடத்துலையும் கொஞ்சம் நஞ்சம் கேன்சரஸ் டிஷ்யூஸ், கொஞ்சம் நஞ்சம் செல்ஸ் விட்டு போய் அது திசுக்கள் இருக்கும். அது மறுபடியும் வளர்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, கீழே வளர்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் காப்பர் சல்ஃபேட்டை போட்டு அதை பொசுக்கணும். காட்ரைசேஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த காப்பர் சல்ஃபேட்டை போட்டு அந்த திசுக்களை டீநேச்சர் பண்ணணும். அப்படி டீநேச்சர் பண்ணால் தான் அது மறுபடியும் அது வளராமல் இருக்கும். இந்த ரெமினன்ட்ஸ் ஆஃப் த கேன்சரஸ் டிஷ்யூ வந்து நம்ம அழிக்கணும். அதுக்கப்புறம் இதோட விட்டால் பரவாயில்லன்னு இல்லை, அதுக்கு அடுத்து நம்ம மின்கிறிஸ்டின் அப்படின்னு ஒரு ஆன்டி கேன்சர் ட்ரக் இருக்குது, அது ஒரு லாங் ட்ரீட்மெண்ட்டாக கொடுக்கும். இது எல்லாத்தையுமே தனித்தனியாக செய்யக்கூடாது. சர்ஜரி செய்வாங்க, இதை விட்டுருவாங்க, காட்ரைசேஷனையும் கீமோதெரப்பியும் விட்டுருவாங்க, மின்கிறிஸ்டின் கொடுக்குறதையும் விட்டுருவாங்க. அல்லது காட்ரைசேஷன் பண்ணுவாங்க, சர்ஜரி பண்ண மாட்டாங்க, அதை டிலே பண்ணுவாங்க, இந்த ட்ரக்கை கொடுப்பாங்க. இல்லை இது ரெண்டையும் சேர்ப்பாங்க, சர்ஜரியை டிலே பண்ணிடுவாங்க. நான் ரொம்ப பிஸி, சர்ஜரி பண்ண டைம் இல்லை, இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க. ஆனால் இதெல்லாம் பெனிங் டியூமர் இருந்தால் தான் ஓகே. ஆனால் இது எல்லாமே 100% ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா, ஹார்ட் கேன்சர் எல்லாமே மேலிக்னன்ட் டைப். அதனால் உடனடியாக சர்ஜரி பண்ணுறது தான் நல்லது. அதே கம்பைன் பண்ணி பண்ணணும். இந்த தெரப்பி மூணையுமே கம்பைன் பண்ணி பண்ணணும். ஃபர்ஸ்ட் சர்ஜரி பண்ணணும், உடனடியாக சர்ஜரி பண்ணி முடிஞ்ச உடனே காட்ரைசேஷன் பண்ணணும், காட்ரைசேஷன் பண்ணி முடிஞ்ச உடனே மின்கிறிஸ்டேஷன் கீமோதெரப்பி ஸ்டார்ட் பண்ணணும். இது எல்லாத்தையும் மூணையும் ஒன்றா பண்ணால் தான் அந்த மாடு பிழைக்கும். ஆரம்ப ஸ்டேஜில் கொம்போட உச்சிலேருந்து வந்துட்டு இருந்தனாக்கா ஈஸியாக ட்ரீட் பண்ணுறது ஈஸியாக, அதை வந்து டிலே பண்ணி கூட நீங்கள் ட்ரீட் பண்ணி அதை காப்பாற்றிடலாம். ஆனால் பேஸ் ஆஃப் த ஹார்ன், கொம்போட அடிப்பகுதியில் வந்து கேன்சரஸ் டிஷ்யூ உருவாயிடுச்சுனாக்கா நீங்கள் உடனடியாக களத்தில் இறங்குறது நல்லது. ஒரு போர்க்கால நடவடிக்கை தான் நீங்கள் எடுத்தாலும். அடுத்து இதை எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிலில் அதிக நேரம் நிற்க வைக்கக்கூடாது. தான் மெயின் ரீசன். அதான் வெயிலில் வந்து மாடுகளை அதிக நேரம் நிற்க வைக்கக்கூடாது. வேறு வழி இல்லைங்க, உழவு மாடு வண்டி மாடு அதிக நேரம் அங்கே தானே நிறுத்த முடியும் அப்படின்னீங்கன்னா, நம்ம ஹியூமன் பீயிங்ஸுக்கெல்லாம் வந்திருக்கு ஒரு சன்ஸ்க்ரீன் ஆயின்மெண்ட்டு, SP50 குவாலிட்டி சொல்லுவாங்க, SP13பாங்க, SPFன்பாங்க. அதாவது சன் ரேஸ் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் அப்படிம்பாங்க. அது SPF50 குவாலிட்டி உள்ள சன்ஸ்க்ரீன் க்ரீமை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அது வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் கிடைக்குது. அதை நம்ம வாங்கி டிப்பில் தடவலாம். பேஸ் ஆஃப் த ஹார்ன், அடியில் ஹார்ன் பேஸ்லேயும் நீங்கள் தடவலாம். அப்படி தடவி அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து வெயிலில் அதை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையோட முக்கியமான விஷயம் எக்ஸ்ரே. இதுதான் மெயின் திங். தலையை குலுக்கிட்டு இருக்கு அப்படின்னாலே நீங்கள் உடனடியாக இயர் இன்ஃபெக்ஷன் மட்டும் நீங்கள் ரூல் அவுட் பண்ணாமல் டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸாக ஹார்ட் கேன்சரை வச்சுக்கிட்டு உடனடியாக நீங்கள் எக்ஸ்ரே எடுத்து உடனடியாக ஆப்ரேட் பண்ணுறது தான் நல்ல வழி. அப்போ தான் நம்ம மாட்டை காப்பாற்ற முடியும். இதுக்கு முக்கியமான காரணம்னா புல்லட்ஸில் தான் இது வருது. மற்றபடி ஷெட்டில் வச்சுருக்கிற கரை மாடுகளில் இது வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப சான்ஸ் கம்மி. ஆனால் புல்லட்ஸில் 1% இன்சிடென்ட்ஸ் இன் இந்தியா மட்டும்தான். வேற எங்கேயும் கூட இவ்வளோ பர்சன்ட் கிடையாது. 100ல் ஒரு அனிமலுக்கு கட்டாயம் ஹார்ட் கேன்சர் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இது ஒரு முக்கியமான பதிவு. எல்லாரும் இதை தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண சேனல். நன்றி, வணக்கம்.